Welcome to my garden voice. Happy Teachers Day to all teachers. இந்த வீடியோவில் என்னோட சின்ன கார்டன் டூர் பற்றி நான் போடலான் இருக்கேன். அதுக்கு முன்னால் ஆசிரியர் தினமான இன்னைக்கு ஆசிரியராக இருந்து ரிட்டையர்டான என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் உள்ள ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி டீச்சராக இருந்து ரிட்டையர்டானவா 33 வருஷம் அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சென்னைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தும் இந்த ஸ்கூலில் டைம் பீயிங் ஜாயின் பண்ணினாலும் அங்கேருந்து வெளியில் வர எனக்கு மனசே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்கூலாக இருந்துச்சு. சேலரி ரொம்ப கம்மி, வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். இதெல்லாம் இருந்தும் அந்த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர், அந்த ஸ்கூல் பிரின்சிபல், கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லாமே, அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு பிடிச்சதுனால அந்த ஸ்கூல்லையே ஃபுல்லாக என்னுடைய சர்வீஸை நான் முடிச்சிட்டேன். பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணது எனக்கு இப்போ கூட ஒரு பெருமையாக இருக்குது. முன்ன மாதிரி இப்போல்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் மேலே மதிப்பு, மரியாதை, கீழ்ப்படிதல் இல்லைன்னு தான் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒர்க் பண்ணும்போது பிள்ளைங்க டீச்சர்ஸ்கிட்ட ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. தங்கள் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கூட டீச்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷன் கேட்குற அளவிற்கு நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. டீச்சர்ஸும் பிள்ளைங்களை குறை சொல்லாமல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோன்னா அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ கூட ப்ரெசன்ட் சில்ட்ரனை விட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணி போன பிள்ளைங்க தான் ரொம்ப அன்பாக டீச்சர்ஸை கௌரவிக்கிறாங்க. இது லாஸ்ட் மந்த் நடந்த மீட்டிங். 25 வருஷத்துக்கு முன்னே படித்த பிள்ளைங்க ஒரு கெட் டுகெதர் வச்சு வீட்டுக்கே கார் அனுப்பி கூப்பிட்டு ஒரு டீச்சர்ஸும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணதெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த பையன் யூஎஸில் இருக்கான். இவனும் 29 வருஷத்துக்கு முன்னே படித்தவன் தான். ஆனால் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போனான். இவங்க கூட இப்போ டாக்டராக இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் கூட வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இன்னும் கூட டீச்சர்ஸ் எப்போவுமே நினைக்கப்படுறது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றியது எனக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தது என்னோட கார்டன் டூர் தாங்க. என்னோட கார்டனில் இருக்கிற செடிகளை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இன்னொரு தடவை வேணால் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ரைட் சைடில் இருக்கிற செடிகள் ரோயோ ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸில் ஒரே மாதிரி வச்சு அடுக்கி வச்சுருக்கேன். இது குரோட்டன், சிக்ஸோரா, செம்பருத்தி இதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது. போகன்வில்லா டெரஸில் இருக்குது. டெரஸ் கார்டன் அப்புறமா போடுறேன். அதில் உள்ள சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து சின்ன தொட்டிகளில் வச்சுருக்கேன். அது இப்போ பூத்து நிற்குது. தான்லெஸ் யூஃபோர்பியா, பிங்க் பட்டன் ரோஸ், இக்ஸோரா பிங்க். இந்த பிங்க் வெரைட்டி நிறைய பூக்கும். தொட்டியில் தான் இருக்குது, எப்பவும் பூக்கும். அதே மாதிரி ரெட்டு கூட நல்லா பூக்கும். இப்போ நான் எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டதுனால இன்னும் ரெட் பூக்க ஆரம்பிக்கலை. இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு பிளேஸ். இது ஹேங்கிங் பிளான்ஸ். இது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பிளேஸ் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டு சைடில் இந்த மாதிரி பேண்டனஸ் பிளான்ஸ் ஒரே மாதிரி தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன். மெலஸ்டோமா இப்போ மழை பெஞ்ச நாள் நிறைய பூ உதிர்ந்து போச்சு. ஹைப்ரிட் மனோரஞ்சிதம்,
மெக்சிகன் பெட்டூனியா பிங்க் வெரைட்டி இது. வின்கா பிங்க், இக்ஸோரா ரெட், ஆஸ்பராகஸ். அடுத்து நம்ம போர்டிகோ காரிடாரில் இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மணி பிளான்ட் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் நான் சிங்கிள் லீப் கட்டிங் வச்சு அப்படியே புஷ்ஷியாக வளர்ந்தது. இதெல்லாம் அக்லோனிமா வெரைட்டி. மற்றதெல்லாம் நிறைய அந்த பிங்க் கலர் எல்லாமே அக்லோனிமா வெரைட்டி. அந்த பைப் பிளான்டர் கூட இருக்குது பாருங்க, முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதில். இதெல்லாம் அக்லோனிமா. இது இன்னொரு பார்ட்லி ஷேடான இடத்துல வளரக்கூடியது. எல்லாமே பட்டர்ஃப்ளை பிளான், சாட்டின் போத்தோஸ் இதெல்லாமே இருக்குது இதில். மணி பிளான்ட், broken heart plant, fern variety இதெல்லாமே இதில் இருக்குது. இந்த செடிகளை பார்க்குறவங்க இது என்ன நர்சரியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் ஒரு பேராசை கார்டனர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு செடிகள் பெருகிட்டு தான் இருக்குது, இடம் கம்மியாக இருந்தாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.